எவ்வளி நல்ல வாழிய நிழலே நாடே வருகிறது. ஆணாதிக்க சமூகத்தை தோல்வித்து காட்டிவிட்டார் அன்று சங்ககால அவை. சங்ககால அவையை சொன்னதே கிழமைகளை நினைக்காதீர்கள். 3 வகையான அவையார் இருக்கிறார்கள். ஒன்று சங்ககால அவை, இளம் வயது பெண், 30 வயது பெண். 2வது அவையார் 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அவை என்ற ஊரை சார்ந்த அவர்தான் ஆட்டிச்சூடி கொண்டையிறங்கர் நல்வரி எல்லாம் எழுதியவர். இன்னொரு அவையார் செல்வி அவையார், புராண அவையார். அதுக்கு இன்னொரு அவையார் வந்து இருக்கிறது சண்முகி, நமது கமல். ஆகவே ஆனால் உண்மையில் அவையார் மண்ணே, ஏன் மண்ணேன்னு போட்டாங்க? அன்று நீ வாழ்கிற பெண்ணே தான் போட்டுக்கணும். மண் என்று சொன்னால் பெண். மண்ணும் பெண்ணும் கலந்த கலவையினுடைய திரட்சிதான் அவர் தாயாக இருக்கிறார். ஆகவே அந்த ஆணாதிக்கத்தை எதிர்க்கிற பாட்டிலே அன்றே ஏன் ஆணாதிக்கம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி புதுவதென்று இயல்பு என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். போர்கள் இருந்து கொண்டே இருக்கும். இன்னாதம்மா இவ்வுலகம் இனிய காண்கை. உலகம் கொடுமையானதுதான், அது என்றைக்கும் முழு சரியாக இருக்காது, முழுமையாக இருக்காது, சரியாக இருக்காது. நாம் தான் இனியவை தேடி வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது நாம் பேசினோம். சனாதனம் என்கிற வார்த்தைக்கு நிறைய கவிஞர்களுக்கு அர்த்தம் இன்னும் தெரியும். தொலைக்காட்சியை பேசுகிறத விட சனாதானம்ங்கிறாங்க. அந்த நீதிபதி எவ்வளவு கற்றிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய தீர்ப்பிலே ஒரு இடையில ஒரு வார்த்தை வருகிறது, வர்ணாசிரமம் வேறு, சாதி அமைப்பு வேறு. சாதிகள் தோன்றி 100 வருஷம் தான் ஆகிறது, சாதிகள் தோன்றி 100 வருஷம் தான் ஆகிறது என்று தவறி போய் தப்பா நேற்று அதை திருத்திக் கொண்டிருக்கிறார். சுட்டிக்காட்டிய பிறகு சாதி போல தோன்றியிருந்தா சாதிகளை எல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணது, அட்டவணைப்படுத்தியது இப்போதுதான் என்று சொல்லி சமாளித்து விட்டார். ஆனால் உண்மையில் அவருக்கு இந்த வரலாறு தெரியும். எனவே வரலாற்று உணர்வு, பண்பாட்டு உணர்வு, அந்த ஒவ்வொன்றினுடைய விழுமியங்கள் இருந்தால் வேல்யூஸ், ஒவ்வொன்றினுடைய வேல்யூஸ் தெரிந்து அப்படியானால் முதல் கல்லை போட்ட உடனே தண்ணி மேல வந்துருக்குமா? வராது. ஆனால் முயற்சியில் கிடைக்காத அந்த காகம், தண்ணீர் தாகத்தோடு அடைகிற அந்த காகம் சிறு சிறு கற்களை தூக்கி தூக்கி போட்டு போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வந்து கொடுக்கிறது. அதை போல கவிதை என்கிற நகத்தோடு வந்திருக்கிற உங்களை எல்லாம் நான் பாராட்டி வருகிறேன். அந்த கவிதை என்பது வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகும், அரசியலுடைய கருத்தியல் அடிப்படையை தெரிந்து கொண்டு இருக்கிற போது நான் ஒரு கவிதை சொல்கிறேன். இப்ப என்னுடைய கவிதை தலைப்பு கவிதைக்கு விடுதலை. விடுதலைதான் அவருடைய தலைப்பு. கவிதை மூன்று திறந்தது சிறகடிக்கவா
இந்த 3 வரிகளிலே 70 ஆண்டு கால தமிழ் சமூகத்தின், இந்திய சமூகத்தினுடைய வரலாற்றினுடைய, பண்பாட்டினுடைய, அரசியலுடைய அத்தனை விஷயங்களும் உள்ளே போகுது. இன்னொரு கல்வி பட்டமரம் என்று ஒரு கல்வி. நிற்கும் மரம் பட்டு நிற்கும். பட்டு போன பின்னும் நிற்கும். நாம் தான் வேரோடு சாய்த்து கிளையோடு வெட்டி அடுப்பு விறகாக ஆக்கிக் கொள்ளணும். நிற்கும் தேசம் பட்டு போன பின்னும் நிற்கும். நாம் தான் ஒரு சமூகத்தினுடைய, வரலாற்றினுடைய, பண்பாட்டினுடைய, அரசியலுடைய தொடர்ச்சியாக நம் பகுதியில் கிடைக்கிறார். ஒரு ஆப்பிரிக்க கவிஞன், அவன் கதவோரம் யாரோ நிழலை பார்க்கிறான். பார்த்து விட்டு யார் அது? ஆப்பிரிக்கா யாரோ வருகிறார்கள் பார்க்கிறான், நிழல் தெரிகிறது. யார் அது? நீ ரவைகளும் கீழான வார்த்தைகளை வைத்திருக்கிறாயா? அப்படியானால் உள்ளே வா. நல்ல கவிஞனா? சரி வா. ரவைகள், ரவைன்னு என்ன அர்த்தம்? துப்பாக்கி ரவை. ரவைகளுக்கு கீழான வார்த்தைகள் இருக்கிறதா? அப்படியானால் உள்ளே வாங்கலாம். ஒரு வரி கருப்பு கவிஞன் சொல்கிறான், black while you are black. பட்டு பட்டு 2 வரி, 1 வரி, 3 வரியில கவிதை முடிஞ்சு போகுது. கருப்பைய நீ கற்பனாக இருக்கும் பட்சத்தில், தமிழை சிந்தி நீ தமிழராக இருக்கும் பட்சத்தில், நம் மொழியை நாம் தான் சிந்திக்க வேண்டும். நம் மொழியை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும். இன்னொருவன் வந்து நமக்கு விடியலை தரமாட்டான். ஆகவே நேரம் அனுமதிக்கவில்லை. எனவே கவிதைக்கான உணர்ச்சியை ஏலகண்டன் கூட்டத்தை பூர்த்தி எனக்கு மிகப்பெரிய நாடு, கவிதை, பண்பாடு சிந்திக்கிற முறையெல்லாம் பார்க்கிறோம். நான் பட்ட ஈழகண்டனுடைய சிறப்பை மட்டும் உலக மொழிகளை எல்லாம் நிறுவனத்தை ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள், உலகத்தில் பல்வேறு அறிஞர்கள் எல்லா மொழிகளையும் ஆராய்ச்சி செய்து கடைசி இந்த மொழிகளில் ஒரு பட்டியலிட்டார்கள். ஆங்கில மொழியை வணிக மொழி என்றார்கள், தத்துவ மொழி என்றார்கள், பிரெஞ்சு மொழியை அரசியல் மொழி என்றார்கள், தமிழ் மொழியை பக்தி மொழி என்றார்கள். ஏன் பக்தி மொழி என்றார்கள் என்றால், உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களுக்கும் இலக்கியம் தமிழில் இருக்கிறது. அது சமணமானாலும், புத்தமானாலும், சைவமானாலும், வைணவமானாலும், இஸ்லாமியமானாலும், கிறிஸ்தவமானாலும் எல்லா மதங்களுடைய இலக்கியங்களும் இந்த நாட்டிலே இருக்கிறது. ஜப்பான் மொழி பேசக்கூடிய ஒரு பௌத்த அறிஞர்கள் இங்கே வந்தார்கள். வந்தபோது ஒரு மாநாடு, ஹைக்கூ மாநாடு நடந்தது. அந்த ஹைக்கூ மாநாட்டில நான் கலந்து கொண்டேன். 3 வரிதான் கவிதை சொல்லணும். அங்கே உட்கார்ந்து 3 வரிகள். அந்த மாநாட்டில எங்களுடைய புத்த மதத்திற்கான இலக்கியத்தை முதலாக நாங்கள் காண்பது உங்களுடைய தமிழ் மொழியில் தான். எந்த மொழியிலும் பௌத்த மொழியிலே தான். இங்கே வந்து பெண்களுக்காக நாங்கள் ஒரு கல்லூரி தொடங்கி இருக்கிறோம். அந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் சென்னையில் கல்லூரி, அங்கே மாணவிகளுக்கு யாருக்கும் கட்டணம் கிடையாது. அத்தனை அந்த ஜப்பான் பவுண்டேஷன். அப்படியானால் இப்ப நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், அந்த இலக்கியம் எது? சொல்லுங்க.
தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ சொல்லுங்கம்மா. ஈவ சிந்தாமணி அது சமண இலக்கியம், பௌத்த இலக்கியம் இல்ல. சரி ஓகே. இப்போ மணிமேகலை. இப்போ ஐயோ சைவம் 12ஆம் 10ஆம் நூற்றாண்டு. ஓகே, அப்ப இதை கட் பண்ணிடுவோம். நான் சொல்றது கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு சீத்தலை சாத்ததான் எழுதிய மணிமேகலை தான் உலகத்திலே முதல் பௌத்த இலக்கியம். அந்த பெருமைக்குரியவர்கள் நாம். எனவே தமிழ் மொழியை பக்தி மொழி என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கும் செம்மொழி என்கிறார்கள் தமிழை. செம்மொழிக்கு மொத்தம் 11 இலக்கணங்கள் இருக்கின்றன. 11 இலக்கணங்களும் பொருந்திய ஒரே மொழி தமிழ் மொழி என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 11 விதிகளிலே பல மொழிகள் அடிபட்டு போய்விட்டது. ஏனென்றால் பேச்சு மொழியாக இல்லை. லத்தீன் சிறந்த மொழிதான், பைபிளில் எழுதப்பட்ட மொழிதான், அதற்கு பேச்சு வழக்கு இல்லை. கிரேக்கம் சிறந்த மொழிதான், பேச்சு வழக்கு இல்லை. சமஸ்கிருதம் சிறந்த மொழிதான், பேச்சு வழக்கு இல்லை. சீனம், நித்தியம், தமிழ் இந்த 3 குருது, அரபி இந்த மொழிகள் தான் பேச்சு மொழிகளாக இருக்கின்றன. ஆனால் ஒரு மொழி இன்னொரு மொழியிலிருந்து தோண்டி இருக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான கேள்வி. செம்மொழிகளுக்கான இலக்கணம் ஒண்ணு. இந்த மொழி இன்னொரு மொழியிலிருந்து தோன்றியதானால் அந்த செம்மொழி இலக்கணத்தை குறைந்துவிடும். ஆசிரியருடைய ஒரு வரி, இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்புணராம் எங்கள் தாய், ஒன்றுதனை நடந்ததனைத்தையும் சூழ்நிலை நடந்ததை அனைத்தையும் அறிந்து சூழ்நிலை இவள் சிவனுக்கு ஒரு பெருமை உண்டு. சிவனுக்கு என்ன இல்லை? ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அப்பனும் இல்லை, அம்மாவும் இல்லை. அவன் படைத்த மொழி என்று தமிழுக்கும் தாயும் இல்லை, தந்தையும். தமிழ் எந்த மொழியிலிருந்து பிறந்ததே தெரியாது தமிழுக்கு. அப்படிப்பட்ட மொழியில் இருக்கு. சுந்தரனார் பாடி ஒரு பாட்டு கொடுத்து நிறைவேறும். நமது தமிழ் தாய் வார்த்தை ஒரு வழிபட்டு பாருங்க. கன்னடமும் கணிதருக்கும் கவின் மிகு உடைய ஆழமும் உண்ணுதலுக்கு உதித்தெழுத்து ஒன்றுபட ஆயிடினும். எனவே இந்த தமிழிலிருந்து தான் மற்ற மொழிக்கு தோன்றியது. தமிழ் எந்த மொழியிலிருந்து தோன்றியது யாருக்கும் தெரியாது. இது தமிழின் சிறப்பு. இப்படிப்பட்ட பல்வேறு வகையான சிறப்புகளுடைய ஒரு மொழியை பிறந்ததற்க நாம் மிக பெருமைப்பட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து. ஹலோ சரி ஓகே. ஓகேவா? சரி ஓகே. உங்களுக்கெல்லாம் பன்னாட்டு கவிதை போட்ட கலந்து கொண்டீர்கள். சங்கத்தமிழை வணக்கம் கவிதை போட்டியிலும் பெண்மையை போற்றும் கவிதை போட்ட கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கான சான்றுகள் இங்கே இருக்கிறது. வெளியே உங்கள் பெயரை சொல்லி பட்டியலை பார்த்து கொடுப்பால் வாங்கிக்கொள்ளுங்கள். சரி ஒரு நிமிஷம், இது பிடிக்கிறீங்களா? அம்மா சங்கத்தமிழ் இலக்கிய பன்னாட்டு கவிதை போட்டியிலே வெற்றி பெற்றோர் மற்றும் பங்கேற்பு சான்றிதழ் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதுல வெற்றி பெற்றவர்களுடைய பெயர் அந்த புலன குழுவிலேயே வந்திருக்கும். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, சிறப்பு பரிசு அவங்க யாராவது வந்துட்டீங்கன்னா இது கங்காவுடைய ஒரு நிமிஷம். இங்க நாம் எடுத்த நேரம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை. அதனால வேலை
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி கோலாகலமாக கோவையிலே நிகழ்வுகளை முன்னின்று சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளரும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட அத்தனை நல்ல இதயங்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கம் கூறுவதை மிகவும் பெருமையாக கருதுகிறேன். கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தருவே என்று பாடிய கவிஞரை போல இங்கே கோவையிலே ஒரு இலக்கிய விழா அத்தனை உள்ளங்களையும் அன்பால் தழுவி தம்மிழால் உறவாகி எழில் பூத்து அத்தனை உள்ளங்களையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி நிறைவுக்குள்ளாக்கியதாக ஒரு கோலாகலமான இலக்கிய விழா. இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளருக்கும் கோவை பிரதிநிதி திருமதி கீதா தயாளன் அவர்களுக்கும் முதற்கண் மனமார்ந்த வணக்கங்கள். எத்தனை எத்தனை அழகான நிகழ்வுகள்! ஒரு குழந்தையின் பாரதி பாடலின் நடனம், கும்மியடி என்று இந்த கால குழந்தைகளுக்கு ஒரு பிரதிநிதியாக வாருங்கள் என்று வாழ்த்தி மேடை கண்ட அந்த இளம் தளிரை வாழ்த்துவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். வண்ண மயில்களாக பரதநாட்டிய உடை அணிந்து அத்தனை பேருக்கும் கண்ணல் தமிழால் வணக்கம் சொல்லி மிக நளினமாக நடனமாடிய அந்த இரண்டு மலர்களுக்கும் அன்பான வாழ்த்துகள். சிங்கார செந்தமிழே என்று அப்பா நீலகண்ட தமிழன் அவர்கள் எழுதிய மிகச் சிறப்பானதொரு பாடலை கம்பீரமான தனது குரலால் பாடிய திருமதி இரா விஜயா அம்மையார் அவர்களுக்கும், மிக சிறப்பாக நெறியாளுகை செய்த திருமதி கிரிஜா ராஜசேகரன் அவர்களுக்கும், நமக்கெல்லாம் வழிகாட்டியாய் அன்பால் அனைவரையும் கட்டி போட்டு இன்றைய விழாவில் இடையிடையே நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி சிறப்பானதொரு நூலை வெளியிட்ட அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஈரோடு திருமதி இரா ராஜாமணி அவர்களுக்கும், கவியரங்க தலைமையில் திருமதி விஜயா அவர்களின் கீழ் மிகச் சிறப்பாக கவிதை பாடிய அத்துணை கவிஞர்களுக்கும், அப்பா நீலகண்ட தமிழனை வார்த்தெடுத்த ஆசிரியர் ஐயா கனல் மைந்தன் அவர்களுக்கும், இயலாது என்பது என்னுடைய அகராதியில் கிடையாது என்று சக்கர நாற்காலியில் வந்தாலும் நான் எப்போதும் இளைஞன் தான் என்பதை தன்னுடைய செயலால் நிரூபித்த கவிஞர் ஐயா அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக அவர் தன்னுடைய புத்தகங்களை அப்பாவிற்கு பரிசளித்தார். அதற்காகவும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அதை பெருமையாக கருதிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும், பார்வையாளராக வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் எங்களின் குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை நாங்கள் இல்லத்தில் இருந்தபடியே கண்டுகளிப்பதற்கு பேருதவி செய்த எங்களின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமான எங்களின் அன்பு சகோதரி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும், யாரையாவது குறிப்பிடாமல் இருந்தால் அவர்கள் என்னை பொறுத்தருள்க, அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைமைக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.